தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம், ஊருக்கு போகணும், பஸ்ஸுக்கு காசு கொடுங்க. டேய், நம்ம ஐசு குட்டிக்கு நிச்சயதார்த்தம் என்ன திடீர்னு சொல்ற? சரி, நீ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வீட்டுக்கு போய் சட்டை மாத்திட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். ஒரு நிமிஷம், நீங்க ஒண்ணும் வர வேணாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். ஏய், ஏன்டி இப்படி சொல்ற? வேற எப்படிங்க பேசுறது? என்னோட அக்கா ஹஸ்பண்ட் எம்என்சி கம்பெனில மேனேஜரா இருக்காரு. என்னோட அண்ணன் ஒய்ஃப் ஐடி கம்பெனில டிஎல்ஆ இருக்காங்க. அவ்வளோ ஏன், இப்ப ஐஸுக்கு பாத்திருக்க மாப்பிள்ள அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு. இப்படி எல்லாருமே வெளியில சொல்ற மாதிரி கௌரவமான வேலையில இருக்காங்க. ஆனா நீங்க சாதாரண மளிகை கடை தானே வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வீட்டு விசேஷத்துக்கு கூட்டு போனா நல்லா இருக்குமா சொல்லுங்க? ஓ, அதனாலதான் நீ ஒவ்வொரு வாட்டி ஊருக்கு போகும்போதும் நானும் உன் கூட வரேன்னு சொன்னா அடுத்த வாட்டி சேர்ந்து போய்க்கலாம், அடுத்த வாட்டி சேர்ந்து போய்க்கலாம்னு சொல்லிட்டு என்னை விட்டு தனியா போயிட்டு இருக்கியா? ஆமா, நீங்க மளிகை கடை வச்சிருக்கிறது எங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா என்னென்ன நினைப்பாங்க? உங்களை கல்யாணம் பண்ணது என்னோட தலையெழுத்துன்னு நான் கஷ்டப்படுறேன். எங்க வீட்டாளுங்க எதுங்க கஷ்டப்படணும்? ஏய், மளிகை கடை வச்சிருக்கிறது ஒன்னும் நீ நினைக்கிற அளவுக்கு கௌரவ குறைச்சலான வேலை இல்லடி. இதுவும் ஒரு தொழில் தான். உங்க வீட்டுல இருக்கவங்க மத்தவங்களுக்கே வேலை பாக்குறாங்க. ஆனா நான் சொந்தமா ஒரு கடை வச்சிருக்கேன்டி. என் புருஷன் மளிகை கடை வச்சிருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கல்யாணம் பண்ணும்போது நல்ல வேலையில தானே இருந்தீங்க, இப்ப ஏன் இந்த வேலைக்கு வந்தீங்க? ஏய், உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன்டி. சின்ன வயசுல எங்க அப்பா இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அப்ப எங்களுக்கு துணையா இருந்தது இந்த கடை மட்டும்தான். அதனால எனக்கு எங்க அம்மாவுக்கு அப்புறம் இந்த கடை தாண்டி முக்கியம். அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. எம்என்சி கம்பெனில கௌரவமா வாங்குற சம்பளத்தை விட்டுட்டு இந்த மளிகை கடையில வேலை பாக்குறதுக்கு உனக்கு கௌரவ குறைச்சலா இல்ல? அப்படி இந்த மளிகை கடை தான் உனக்கு முக்கியம்னா யாராச்சும் ஆளை போட்டு பாத்துக்கலாம்ல. நீங்களே வந்து மளிகை கடையில வேலை பார்த்தா நாளைக்கு நம்மளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு மரியாதையே இருக்காது. ஏய், உன் புருஷன் ஐடி கம்பெனில வேலை பாக்குறது தான் உனக்கு கௌரவமா? இங்க பாரு, நான் யாரையும் ஏமாத்தல, திருடியும் பிழைக்கல. எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு உன்னை ராணி மாதிரி தாண்டி வச்சு பாத்துக்கிறேன். அதெல்லாம் என்னை ராணி மாதிரி தான் பாத்துக்கிறீங்க. அதுல எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு இந்த மளிகை கடை தான். இந்த மளிகை கடை மட்டும் இல்லனா என் வாழ்க்கையில எதுவுமே இருந்திருக்காதடி. தெரு தெருவா போய் நான் பிச்சை எடுத்துட்டு தான் இருந்திருப்பேன். அது மட்டும் இல்லாம எங்க அம்மா சாகுற வரைக்கும் இந்த கடையில தாண்டி இருந்தாங்க. இந்த கடைக்குள்ள இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும்டி. அதனால தாண்டி சொல்றேன், எனக்கு இந்த கடை தாண்டி முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல. நீ ஒன்னும் புரிய வைக்க வேணாம். இந்தா புடி. உன் புருஷன் மளிகை கடை வச்சிருக்கிறதுனால தானே என்ன நீ உங்க வீட்டுக்கு கூட்டு போக மாட்டற? இங்க பார், எனக்கு உனக்கு புருஷனா இருக்கிறத விட இந்த மளிகை கடைக்கு ஓனரா இருக்கிறதுல தாண்டி சந்தோஷம். நீ முதல்ல ஊரை கிளம்புடி.